ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போதைக்கு இந்த இந்தியன் கார் மார்க்கெட்டில் 5 சீட் மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் இல்லாத ஒரு மேனுஃபேக்சரர் ஹோண்டா. ரொம்ப நாளாக ஒரு புது 5 சீட் எஸ்யூவி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு செய்தி நாங்களும் கொண்டு வந்திருந்தோம், ஹோண்டா எலிவேட் அப்படிங்கிற பேரில். ஒரு வழியாக நேற்று, அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதி, இந்த புது ஹோண்டா எலிவேட் எஸ்யூவியை குளோபல் அன்வீல் பண்ணியிருக்காங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் ஹோண்டா திரும்ப ஒரு எஸ்யூவி மாடல் லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஹோண்டா WRV, BRV மற்றும் CRV அந்த அளவு சக்ஸஸ் ஆகலை. இந்த புது ஹோண்டா எலிவேட்டை பற்றிய மேலும் தகவலுக்கு உள்ள போவோம். டாப் 5 ஹைலைட்ஸ் பார்க்க போகிறோம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல் டீட்டெயில்டான நியூஸ் வீடியோஸ், அதை தவிர எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம சேனலில் நீங்கள் தமிழில் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. முதல் படியாக இந்த ஹோண்டா எலிவேட்டோடைய சைஸ், டைமென்ஷன்ஸ் மற்றும் கம்பேரிசன் பற்றி பேசுவோம். இப்போதைக்கு இந்த மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியோடைய கிங் ஹியூண்டே கிரெட்டா. அந்த ஹியூண்டே கிரெட்டாவை விட கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது இந்த ஹோண்டா எலிவேட். லென்த் பார்த்துட்டிங்கன்னா 4312 mm, அதாவது 14 அடி 1 இன்ச் வருது. அகலம் பார்த்தீங்கன்னா 1790 mm வருது, அதாவது 5.25 அடி. இதை தவிர ஹைட் மற்றும் வீல் பேஸ் ஆல்மோஸ்ட் ஹியூண்டே கிரெட்டாவை போல சேமாக தான் இருக்குது. ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தருது. அதனால் நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அடுத்தபடியாக டிசைன் பற்றி பேசுவோம். ஹோண்டாவுடைய புது டிசைன் லாங்குவேஜ் படி இந்தியாவில் லான்ச் ஆகிற முதல் ப்ராடக்ட் இதுதான். மேலும் இது ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி, அதனால ரொம்ப பெரிய மேசிவான ஃப்ரண்ட் கிரில் முன்னாடி இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸும் பானட்டும் ஃப்ளாட்டாக ஸ்கொயரிஷாக இருக்குது. மேலும் இந்த பெரிய பியானோ பிளாக் ஃப்ரண்ட் கிரில்லுக்கு 2 சைட்லேயுமே ஸ்லீக்கான LED ஹெட்லைட்ஸ் இருக்குது. ஹெட்லாம்ப்ஸ் எப்பவும் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. கீழே பம்பரில் LED ஃபாக் லேம்ப்ஸ் வருது. இந்த ஹெட்லாம்ப்ஸ்லேயே LED DRLs இருக்குது. மற்றும் 2 ஹெட்லாம்ப்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய குரோம் பீம் வண்டியோடைய முழு அகலத்துக்கு ஃப்ளோ ஆகுது. அதை தவிர கீழே சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்டும் பார்க்கலாம். மற்றும் பம்பரில் ஒரு சின்ன ஏர் டேம் கிரில்லும் இருக்குது. அடுத்து சைட் ப்ரொஃபைல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது. எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஆல் ரவுண்ட் பாடி கிளாடிங் ஸ்டாண்டர்டாக வரும். டாப் லெவல் வேரியன்ட்ஸ்க்கு குரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் மற்றும் குரோம் விண்டோ லைனும் வருது. அதோட டியூவல் டோன் ரூஃப் கலர் ஆப்ஷன் மற்றும் சில்வர் ஃபினிஷ் ரூஃப் ரெயில்ஸும் வரும். இந்த ஹோண்டா எலிவேட்டோடைய டாப் அண்ட் வேரியன்ட்ஸுக்கு புது டிசைன் 17 இன்ச் டியூவல் டோன் மெஷின் கட் அலாய் வீல்ஸ் வருது. ஆனால் ரியருக்கு இன்னும் டிஸ்க் பிரேக்ஸ் கிடையாது, ட்ரம் பிரேக்ஸ் தான். சைடுக்கு அடுத்தபடியாக வண்டியோடைய ரியர் சைடு பார்ப்போம். இந்த ஆங்கிளில் இந்த வண்டியை பார்க்குறதுக்கு கியா செல்டாஸ் போல இருக்குது. ஏன்னா அதே மாதிரி ஒரு ரேக்டு விண்ட்ஷீல்ட் மற்றும் சிக்னேச்சர் ஸ்பிளிட் டிசைன் LED டைல் லேம்ப்ஸ், கூடவே இந்த 2 டைல் லேம்ப்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெட் கலர் பீமும் கொடுத்துருக்காங்க. டெயில்கேட்டோடைய சென்டரில் தான் நம்பர் பிளேட் ஹவுசிங் இருக்குது. இதே இடத்துல தான் வண்டியோடைய ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வரும். ஓவரால் இந்த புது ஹோண்டா எலிவேட் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது, ரொம்ப ஆடம்பரம் எல்லாம் இல்லை. அடுத்தது இப்போ கேபினோடைய டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். இந்த புது ஹோண்டா எலிவேட்டோடைய கேபின் டிசைன் ஹோண்டாவினுடைய பல குளோபல் எஸ்யூவிஸோடைய இன்டீரியர் டிசைனை போல இருக்குது. ஸ்டியரிங் வீல் அப்படியே ஹோண்டா சிட்டியில் வரக்கூடிய ஸ்டியரிங் வீலாக தான் இருக்குது, இன்க்ளூடிங் ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் மற்றும் ஏடாஸுக்கான பட்டன்ஸ். ஆனால் புதுசாக பார்க்கக்கூடிய ஃபீச்சர் என்னென்னா புது 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இந்த சிஸ்டமை ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங் டச் ஸ்க்ரீனாக டிசைன் பண்ணியிருக்காங்க டேஷ்போர்டுக்கு மேலே. இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுக்கு கீழே தான் AC வென்ட்ஸ் மற்றும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான கன்சோல் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஏசிக்கான கன்சோல் டச் பேஸ்ட் கண்ட்ரோலாக இல்லாமல் ஃபிசிக்கல் பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. இது கன்வீனியன்ஸ் மற்றும் சேஃப்டிக்கு ரொம்ப நல்லது. அதை தவிர ஓவரால் டேஷ்போர்டுக்கு லேயர் டிசைன் தீம் இருக்குது. டேஷ்போர்டுடைய மிட் பேடில் லெதரட் பேடிங்கும் இருக்குது. அந்த லெதரட் பேடிங்க்கு மேலே ஒரு ஃபார் வுட் ட்ரிம் டேஷ்போர்டுடைய முழு அகலத்துக்கும் இருக்குது. இந்த புது ஹோண்டா எலிவேட்டுக்கு டேன் அண்ட் பிளாக் கலர் இன்டீரியர் கலர் காம்பினேஷன் வருது. டாப் வேரியன்ட்ஸுக்கு டேன் கலர் லெதரட் அப்ஹோல்சரி வருது. ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு மட்டும் வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் தவிர ஏற்கனவே ஹோண்டா சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஹோண்டா எலிவேட்டுக்கும் வருது. டிரைவர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒரு 7 இன்ச் செமி டிஜிட்டல் டிஸ்பிளே வருது. கூடவே மிட் லெவல் வேரியண்ட்லேருந்து லேன் வாட்ச் கேமராவும் வரும் லெஃப்ட் சைடு மிரருக்கு கீழே. அதை தவிர சென்டர் கன்சோலில் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் மற்றும் சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் வருது. அடுத்தது ரியர் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியிலேயே இருக்கிறதுலே அதிகமான ஸ்பேஸ் தரும் இந்த ஹோண்டா எலிவேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரியர் சீட்ஸ் பொறுத்தவரை 2 பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும்தான் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் வருது. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு பெரிய சென்டர் ஆம்ரெஸ்ட் வருது. இந்த கேபினில் மீதி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா
டாப் லெவல் வேரியன்ட்ஸுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் வருது. ஆனால் இது பேனராமிக் சன்ரூஃப் கிடையாது, நார்மல் சைஸ் சிங்கிள் பெயின் சன்ரூஃப். அதை தவிர ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஸ்மார்ட் வாட்ச் இன்டகிரேஷன், ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப், அமேசான் அலெக்சா கனெக்டிவிட்டி, லைவ் ட்ராக்கிங் ஜியோ ஃபென்சிங் போன்ற ஃபீச்சர்ஸ் உட்பட கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் மற்றும் ரியர் ஏசி வென்ட்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் தவிர ஹோண்டா கிளைம் பண்ணுறாங்க இந்த ஹோண்டா எலிவேட்டுக்கு செக்மெண்ட் பெஸ்டிங்கான பூட் ஸ்பேஸும் இருக்குது. 458 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி வருது. அதாவது ஹியூண்டே கிரெட்டா மற்றும் கியா செல்டாஸ், டாடா ஹேரியர் இது எல்லாத்த விட அதிகம். அடுத்த ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா எலிவேட்டில் வரக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஏற்கனவே இப்போ இருக்கிற ஹோண்டா சிட்டியோடைய பேஸ் வேரியண்ட்லேருந்தே 4 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் போன்ற ஃபீச்சர்ஸ் தராங்க. ஆனால் இந்த புது ஹோண்டா எலிவேட்டை பொறுத்தவரை பேஸ் வேரியண்ட்லேருந்தே 6 ஏர்பேக்ஸ் எதிர்பார்க்கப்படுது. அத்தோட ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வித் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரிமோட் சென்சர் லாக்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தவிர மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே ADAS லெவல் 2க்கான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஹோண்டா சென்சிங்கோடைய சூட்டில் இருக்கிற கொலிஜன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம், லேன் டிபார்ச்சர் வார்னிங், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பிங் அசிஸ்ட், ரோட் டிபார்ச்சர் வார்னிங், ஆட்டோமேட்டிக் ஹை பீம் அசிஸ்ட் மற்றும் ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடும். மேலும் ஹோண்டா கிளைம் பண்ணுறாங்க குளோபல் மற்றும் ACN NCAP கிராஷ் டெஸ்ட்டில் அவசியம் இந்த ஹோண்டா எலிவேட் சிறந்த ரேட்டிங்கோட வரும். அதுக்கான காரணம் இந்த எலிவேட்டோடைய அட்வான்ஸ்ட் கம்பேட்டபிலிட்டி என்ஜினியரிங் பாடி ஷெல், கூடவே வண்டியோடைய பாடி ஷெல் ரிஜிடிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதோட இன்னும் டஃப்பான மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹோண்டா எலிவேட்டோடைய கடைசி ஹைலைட் இதனுடைய பவர் ட்ரெயின். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஹோண்டா இந்தியா டீசல் என்ஜின்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு இந்த எலிவேட்டில் வரக்கூடியது ஒரே ஒரு என்ஜின் தான். ஹோண்டா சிட்டியில் வரக்கூடிய அதே 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் ஐவிடெக் நான் டர்போ பெட்ரோல் என்ஜின் 121 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 145 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீடு மேனுவல் மற்றும் ஒரு CVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வித் பேரல் ஷிஃப்டர்ஸ் ஆப்ஷன்லாம் வரக்கூடும். வருத்தமான விஷயம் என்னன்னா ஹோண்டா சிட்டியை போல இந்த எலிவேட்டுக்கு EV ஹைபிரிட் சிஸ்டம் ஆப்ஷன் வராது. ஆனால் ஹைபிரிட் சிஸ்டமுக்கு பதிலாக கூடிய சீக்கிரமே இந்த எலிவேட்டோடைய எலக்ட்ரிக் வெர்ஷனும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப ஹாட்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஹோண்டா எலிவேட் மிட் சைஸ் SUVயோடைய டாப் 5 ஹைலைட்ஸ். பல வகையில் ஹியூண்டே கிரெட்டா மற்றும் கியா செல்டாஸுக்கு டஃப்பான காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ப்ரைஸிங்கை பொறுத்தவரையும் அதே லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் இந்த ஹோண்டா எலிவேட் SUVயோடைய ப்ரைஸிங் வெளியாகலை. அது வரைக்கும் அவசியம் காத்திருப்போம். அதே மாதிரி எங்களுடைய டீட்டெயில் ரிவ்யூஸ்க்காக அவசியம் காத்திருங்க. இப்போதைக்கு உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.